அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமானின் ஒரு அங்கமாக சொல்லக்கூடிய விதியை எவ்வாறு நம்புவது, விதியை பற்றி தான் நான் இங்கே பேச போகிறேன். அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான். 57வது அத்தியாயத்தில் 22வது வசனமாக, எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அதை படைப்பதற்கு முன்பே மூலப்பதிவேட்டில் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போ எல்லா நிகழ்வுகளும் முன்பாகவே எழுதப்பட்டு விட்டது அப்படிங்கிறத அந்த இடத்துல குறிப்பிடுறான். இதை தொடர்ந்து வரும் வசனங்களை பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பிற்காக நீங்கள் கவலைப்படாமல் இருக்கவும், அவன் உங்களுக்கு கொடுத்ததில் நீங்கள் கர்வம் கொள்ளாது இருக்கவும் இதை ஏற்படுத்தியுள்ளோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம நம்பணும். இது எல்லாமே முன்னாடியே அல்லாஹ் எழுதி வச்சுருக்காங்கிறதையும் நம்ம நம்புகிறோம். அப்போ ஆனால் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுடைய செயல்கள்னால தான் அவனுடைய நிகழ்வுகள்லாம் நிகழுது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். என்னன்னா 13வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில், ஒரு சமுதாயத்தின் நிலையை அவர்கள் தங்களுக்குள்ளே உள்ளதை மாற்றும் வரை அல்லாஹ் மாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இதனுடைய அர்த்தம் என்ன? மனிதர்கள் தன்னுடைய செயல்கள், எண்ணங்கள், வாழ்க்கை முறை இதில் அவங்க மாற்றத்தை கொண்டு வராத வரைக்கும் அல்லாஹ் மாற்றத்தை கொண்டு வர மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த இரண்டு வசனங்களையும் நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது ஒரு முரண்பாடு ஏற்படுது. என்ன? முதலில் பார்த்த விஷயத்தில் அல்லாஹ் எழுதி வச்சது தான் நடக்குது அப்படின்னா, எல்லாமே முன்கூட்டியே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, மனிதன் கேட்பான் இல்லையா, நீ நல்லபடியாக நீ எழுதி வச்சுருந்தீங்கன்னா நான் சொர்க்கவாசியாக போயிருந்திருப்பேன், நீ ஏன் நரகத்துக்குரிய செயல்களை நான் செய்கிற மாதிரி நீ எழுதி வச்சதுனால தான் எனக்கு நரகவாசி ஆயிட்டேனா அப்படின்னு கேட்குவான். அப்போது இதில் அல்லாஹ் அநியாயக்காரன் போல் தோணும். ஆனால் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறணும்? ஆனால் இன்னொரு இடத்துல அல்லாஹ் குரானில் சொல்கிறான், 10வது அத்தியாயத்தில் 44வது வசனமாக, மனிதனுக்கு எந்த அநியாயமும் செய்ய மாட்டான், ஆனால் மனிதன் தங்களுக்கு தானாகவே அநியாயம் செய்கிறான்னு அல்லாஹ் ஒரு இடத்துல பதிவிடுறான். அப்போது இந்த இரண்டு வசனங்களையும் நோக்கும் பொழுது, மனிதனோட செயல்கள்னால தான் அவனுடைய செயல்கள்னால தான் அவனுக்கு எல்லாமே நடக்குது அப்படின்னா, அப்போது அல்லாஹ் முன்கூட்டியே என்ன எழுதி வச்சதுனால தான், எழுதியிருக்கிறான் அப்படிங்கிறதுனால தான் அது நடக்குது அப்படிங்கிற விஷயம் முரண்படும். இப்போ இரண்டு வசனங்களும் முரண்படுது. இதில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறணும்? அதில் சிறிய ஒரு திருத்தம் நம்ம கொண்டு வரணும். அல்லாஹ் எழுதி வச்சதுனால தான் நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. மனிதன் செய்ய போகிறத அல்லாஹ் அறிந்ததால் தான் அல்லாஹ் எல்லாவற்றையும் முன்கூட்டியே எழுதி வைத்திருக்கிறான் என்று தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும். புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? இப்போ உங்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடைய சம்பவத்தை இதில் உதாரணமாக எடுத்துக்கிடுவோம். அல்லாஹ் நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் எல்லாத்தையுமே அறிஞ்சவன். மனிதன் என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே அறிஞ்சிருக்கான். மனிதனோட அறிவின் அடிப்படையில் தான் இது எழுதப்பட்டிருக்கு. இறைவன் கட்டாயப்படுத்தி இதில் எழுதலை. மனிதன் அவனுடைய கட்டாயத்தினால இதை எழுதலை. அப்போ இதில் சரியான புரிதல் என்ன அப்படின்னா, நான் இதை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிவதால் தான் அது எழுதப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட சம்பவத்தை இதில் புரிஞ்சுக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான். அவங்கள்ட்ட என்ன கட்டளையிடுறான்? இந்த மரத்தை அணுகாதீங்க, இதை நெருங்காதீங்க அப்படின்னு எல்லாம் கட்டளையிடுறான். ஆனால் ஷைத்தானோட வழிகேட்டுனால அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த மரத்தை நெருங்குறாங்க, தவறு நடக்குது, வெளியேற்றப்பட்டாங்க. அப்போ தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அல்லாட்டேருந்து பாவம் மன்னிப்பு வருது. அப்போ இந்த சம்பவம் நடக்குன்னு முன்னாடியே அவன் அல்லாஹ் அறிஞ்சு வச்சதுனால தான் அதை எழுதி வச்சிருக்கான். அது எழுதப்பட்டு விட்டது. ஆனால் இதில் முக்கியமானது, அல்லாஹ் இதில் கட்டாயப்படுத்தலை. அவங்க அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? அவங்க தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழலை, ஒரு செயலை, அவங்க அந்த சூஸ் பண்ணுற சாய்ஸை அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். அவர்கள் தேர்வு செய்து செயலை செஞ்சாங்க. அதனால் அவங்க தவறிழைக்கப்பட்டாங்க. அப்போது அவங்களோட செயல் எதனால் நடந்துச்சு? அவங்க சூஸ் பண்ணதுனால தான் நடந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சூஸ் செய்வாங்க, இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அல்லாஹ் முன்கூட்டியே அறிஞ்சதுனால தான் அது எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ்வுடைய முழு அறிவு, ஞானம் உடையவன் அப்படிங்கிறத நம்ம இதில் நம்பிக்கை கொள்ளணும். மனிதன் தேர்வு செய்யும் தன்மை கொண்டவன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அப்போது அல்லாஹ் அறிவும் தீர்மானமும் இல்லாமல் எதுவுமே நடக்காது.
இன்னொரு சம்பவம், இது ஆசிரியரை வச்சு நம்ம பார்ப்போம். ஒரு வகுப்பில் ஆசிரியர் இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம அவங்க பிரின்சிபல் கேட்குறாரு, நீங்கள் நல்ல எந்த மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள், எந்த மாணவர்கள் தோல்வி அடைவார்கள்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரியே அந்த ஆசிரியரும் எழுதி கொடுக்குறாரு. இவ்வளோ மாணவர்கள், இந்த மாணவர்கள் வெற்றி அடைவார்கள், இந்த மாணவர்கள் தோல்வி அடைவார்கள்னு ரிசல்ட்டை எழுதி வச்சுட்டார். ரிசல்ட்டும் வருது. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அவர் சொன்ன மாதிரியே, அவர் எழுதி வச்சது மாதிரியே யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ வெற்றி பெற்றாங்க, யார் யாரெல்லாம் தோல்வி அடைஞ்சாங்களோ தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம இதில் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இவர் எழுதி வச்சதுனால தான் அந்த ரிசல்ட் வந்துச்சா, இல்லை மாணவர்களுடைய அறிவையும் அவங்களுடைய திறமையும் பார்த்து எந்த மாணவர்கள் படித்தார்கள், எந்த மாணவர்கள் படிக்கவில்லை அப்படிங்கிறத அறிஞ்சதுனால அவர் எழுதி வச்சாரா? எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இந்த 2 விஷயங்களையும் நம்ம இது பண்ணும்போது இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறலாம். அப்போ மனிதனுடைய சூஸ் பண்ணுற சாய்ஸை, அவனுடைய செயல், அவன் நல்லது கெட்டதை அறியக்கூடிய பக்குவத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்துட்றான். இதுதான் நல்லது, இதுதான் கெட்டதுங்கிறத, இந்த வழியில் போனால் நல்லதாக இருக்கும், இந்த வழியில் போனால் தீமையாக இருக்கும் அப்படிங்கிறத அவன் அறியக்கூடிய, அவன் பகுத்தறியக்கூடிய அறிவை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்துருக்கான். அதை வச்சு அவன் தேர்வு செய்கிறான். எது நல்ல வழி, எது கெட்ட வழிங்கிறத அவன் தேர்வு செய்கிறான். அவனுடைய செயல்களை, அவனுடைய முடிவை அவனே தேடிக்கிறான். அப்போ இதைத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சு வச்சுருக்கான், மனிதனை பற்றி தெரிஞ்சதுனால தான் அல்லாஹ் அதை எழுதி வச்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த 2 வசனங்களுக்கும் இடையே எந்த முரண்பாடும் தோன்றாது. மனிதன் தனது தேர்வுகளால் தான் தனது நிலைமையை நிர்ணயிக்கிறான். ஆகவே நல்ல தேர்வுகளை செய்து நன்மையை அடைவதே மனிதனோட கடமை. அந்த கடமையை நல்லபடியாக முடித்து அல்லாட்ட சிறந்த மனிதர்களாக நாம் சென்றடைந்து சொர்க்கவாசிகளாக ஆவோமாக. அல்ஹம்துலில்லாஹ்.